Bojo friends get together. தமிழன் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். Bojo friends get together. தமிழ் friendship, care, help, unity, solutions மற்றும் peace எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் Bojo friends get together. தமிழ் மே செஷன்ஸ் 20-25. இன்றைக்கான தலைப்பு விடயம் Bojo friends get together சோஷியல் மீடியா கண்ணூட்டல். முதலாம் பரிசு ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ். இரண்டாம் பரிசு யூடியூப். மூன்றாம் பரிசு லிங்க்டின். நான்காம் பரிசு லைக்கி, டிக்டாக். ஐந்தாம் பரிசு வாட்ஸ்அப் பிஸ்னஸ். Bojo friends get together தமிழ். முதலாம் பரிசு மெட்டா, யூடியூப், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ். இரண்டாம் பரிசு லிங்க்டின். மூன்றாம் பரிசு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ். முதலாம் பரிசு மெட்டா, எக்ஸ், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ். இரண்டாம் பரிசு யூடியூப். மூன்றாம் பரிசு லிங்க்டின். ஓகே, ஸோ இன்றைக்கான தலைப்பு விடயம் Bojo friends get together சோஷியல் மீடியா கண்ணோட்டம். சரி, இப்போ ஒவ்வொரு மாதமும் Bojo friends get together, Bojo friends get together தமிழ் மற்றும் பிஸ்னஸ் ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா காம்படிஷன்ஸ் வைப்போம். ஓகே, அப்போ அந்த காம்படிஷன் வைக்கிற இடத்துல யார் வினரோ அவங்களுக்கு வந்து தேங்க்யூ கிரீட்டிங் கார்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், Bojo friends get together கம்பெனி, அது பிஸ்னஸ் ஹேக்கத்தான்ஸ் கம்பெனி போஸ்டர்ஸ் எல்லாம் வழங்கப்படும். சரியா? அப்படி போன முறை வைக்கிற நேரத்தில் ஏப்ரல் செஷன்ஸில் முதலாம் பரிசு ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் தான் முதலாம் பரிசு வினர்ஸ். Bojo friends get together தமிழில் முதலாம் பரிசு மெட்டா, யூடியூப், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் வினர்ஸாக இருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ்லேயும் மெட்டா, எக்ஸ், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் வந்து எப்பயுமே வந்து ஃபேஸ்புக்கும் எக்ஸும் தான் திறமையாக, யூடியூப்பும் தான் திறமையாக வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு போன மாதத்துலேருந்து இன்ஸ்டாகிராமும் த்ரெட்ஸும் வந்து திறமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போ அவங்க வந்து அவங்களோட திறமையாகி வந்து அவங்களோட வேலையில் காட்டுறாங்க. ஓகே, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து கவனிச்சிருக்கிறேன், நான் இந்த ஸ்கூல் டேஸ்லேயும் இந்த யூனிவர்சிட்டி டேஸ்லேயும் வந்து என்ன மாதிரின்னா சில ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்களுக்கு வந்து நல்லா பேசக்கூடியது திறமை இருக்கும், ஆனால் வந்து அவங்க வந்து இந்த படிப்பில் கோட்டை விட்டுருவாங்க. சரியா? அப்படியானாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க படிப்பும் நல்லா இருக்குது, வேலையும் அதே மாதிரி நல்லா இருக்கின்றது. சரியா? ஸோ அவங்களோட வாய் இருக்கிற மாதிரி அவங்களோட செயல்களும் இருக்கின்றது. சரி, பொதுவாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டால் ஃபேஸ்புக் சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கொண்டால் அவங்களோட திறமையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அவருக்கு நல்ல பேசக்கூடிய தகுதியும் திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவரோட செயலும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் சேனல் எடுத்துக்கொண்டீங்கன்னா எக்ஸ் சிஇஓ எலான் மஸ்க்கும் இல்லாட்டி ஜக்கையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரோட பேச்சு திறமையை அவதானிச்சிங்கன்னா அவரோட பேச்சு திறமையும் அதே மாதிரி தான் இருக்கும், அவரோட செயல் மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் வந்து அதில் நீங்கள் கவனித்து கொள்ளலாம், அதில் நீங்கள் இடை போட்டுக்கொள்ளலாம். அவர்கள்ட்ட வந்து மூளை எப்படி செயற்படுகின்றதோ அதே மாதிரி அவர்களோட வேலையும் இருக்கின்றது. சரியா? அதே போல் தான் இங்கே. ஓகே, இவ்வளோ காலமாக நான் கவனிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ ஆகஸ்ட் வந்துச்சுன்னா Bojo friends get together வந்து 5ஆம் வருடத்தை பூர்த்தி செய்கின்றது. ஓகே, அதே போல் பிஸ்னஸ் ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸும் 5ஆம் வருடத்தை பூர்த்தி செய்கின்றது. மற்றும் Bojo friends get together தமிழ் 3ஆம் வருடத்தை பூர்த்தி செய்கின்றது. சரியா? அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவளோட திறமைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக் டீமை பார்க்கக்கூடியதாக இருக்கும், எக்ஸ் டீமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் யூடியூப் டீமையும் நீங்கள் அவதானிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அவரோட வாய் இருக்கிற மாதிரி அவரோட செயலும் இருக்கும். ஓகே, இப்போ நான் நல்ல கதைக்கு திறமை கொண்டவர்களாக இருப்பேன். ஓகே, அதே மாதிரி இந்த செயலையும் நீங்கள் அவதானிச்சு கொண்டீர்களா இருக்கும். ஓகே, இந்த வேலையை நீங்கள் அவதானிச்சிங்கன்னா ப்ரோக்ராம் செஷன்ஸை அதே போல் இருக்கும். ஓகே, சில பேர் என்னென்றா நல்ல கழிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், நல்ல வாய்த்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள், வாயடியாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் வேலை பார்த்தா ஓட்டையாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஓட்டையாக இருக்காமல் இந்த மாதிரி தான் நீங்கள் வேலையை காட்ட வேண்டும். ஓகே, உங்களோட வாய் இருக்கிற மாதிரி உங்களோட செயல்களும் உங்களோட வேலையும் இருக்கும். சரியா? இங்கே என்ன தான் ஒரு ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி, என்ன தான் ஒரு சிம்பிளான போஸ்ட்டை நீங்கள் வந்து செஞ்சு போட்டிருந்தாலும் சரி, உங்களோட திறமையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, மந்த்லி பேசிஸ் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட
ப்ரொமோஷன்ஸ்லேயும் சரி, உங்களோட சேலரி போனஸ்லேயும் உங்களோட திறமையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, அதே போல் தான் ஃபேஸ்புக்கும் எக்ஸும் இன்ஸ்டாகிராமும் த்ரெட்ஸும் இந்த சேனல்ஸ் போன மாதத்துலேருந்து இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸும் திறமையாக வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பிஸ்னஸ் ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸும் என்ன செய்யுதுன்ற ஒவ்வொரு மாதத்தில் பேமெண்ட்ஸ் வழங்குது. ஓகே, கிஃப்ட்ஸ் வழங்குது, வெயிட்டிங் கார்ட்ஸ் வழங்குது, பர்த்டே விஷஸ் வழங்குது. ஓகே, மற்றும் போஸ்டர்ஸ் வழங்குது. இந்த மாதிரி இவங்களோட திறமையை கண்டு ஓகே சில நேரங்களில் நானே வியப்படைஞ்சிருக்கிறேன், இப்படியும் வேலை செய்யலாமா என்று. சரியா, அவர்களை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அவதானிக்கலாம். அவர்கள் 24 மணித்தியாலமும் விழித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஓகே, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், தயவு செய்து இவர்களை போயிட்டு மீட் பண்ணி இவர்களுக்கு கிஃப்ட்ஸை நீங்கள் வழங்கணும். சரியா, அது முக்கியமான விடயம். ஓகே, கிஃப்ட்ஸ்ன்றா ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு வாஷிங் மிஷினை கிஃப்டாக பெருசாக கொடுக்கலாம், ஒரு பிஸ்கட்ஸ் கொடுக்கலாம், ஒரு கேக்ஸ் கொடுக்கலாம், ஒரு பிரியாணி ஓகே நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும். ஓகே, அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்ஸ். சரியா, ஏண்டா அவர்களோட திறமையை கண்டு நீங்கள் வியக்க வேண்டும். சரியா, நான் அவர்களோட திறமையை கண்டு இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், த்ரெட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி யூடியூபாக இருக்கட்டும், நானே வியத்திருக்கிறேன் இப்படியும் வேலை செய்ய முடியுமா என்று. சரியா, அதனால நீங்கள் இவர்களை நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு மாதமும். மிகவும் நன்றி. எனது ப்ரோக்ராம் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற ப்ரோக்ராமை பார்த்ததற்கு நான் மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் சூழல் விழிப்புணர்வு, பெண்களுடைய உரிமைகளும் கடமைகளும், புதிய தொழில்நுட்ப அறிவு, அரசியல், பொது அறிவு, வாழ்க்கை கதைகள், வியாபாரம், நண்பர்கள், கனடி ஆற்றல், கோஆப்ரேட் வழித்தளங்கள், உடற்பயிற்சி, சுத்தம் போன்ற விடயங்களுக்காக வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றது. மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், விசேட நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும். காட் பிளஸ் யூ. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.